மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். அனுர அரசின் தொடரும் அதிரடி, நாட்டை விட்டு தப்பியோட தயாராகும் அரசியல்வாதிகள், அதிகாரிகள். இலங்கையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் மீது அடுத்த சில வாரங்களில் முக்கிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விசாரணைகளை தொடர்ந்து சிலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்க கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களின் நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றங்களின் ஊடாக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் உள்ளக தகவல்களின்படி இவர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் அரச புலனாய்வு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் நோக்கில் குறித்த நபர்கள் பல்வேறு வழிகளின் மூலம் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அவர்களின் நகர்வுகள் மற்றும் செயல்பாடுகளை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு அரசின் உயர்மட்ட புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம், இலஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆகியவை நீதிமன்றங்களின் ஊடாக வெளிநாட்டு பயண தடைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், தன்னை கைது செய்வதற்கு எதிராக கோட்டபாய மனு தாக்கல். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மனு சட்டம் மற்றும் அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில மற்றும் திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக சிஐடி விசாரணை. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தற்போது தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலேவிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு பாதகம் விளைவித்தல் மற்றும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் மின்னணு ஊடகங்கள் வாயிலாக கருத்துக்களை வெளியிடுதல் தொடர்பிலேயே மேற்படி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேற்படி 6 பேரும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் பிறப்பிக்க வேண்டும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது. எனினும் சம்பந்தப்பட்ட நபர்களை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைக்க வேண்டிய தேவை இல்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்றம் தீர்ப்பாயம் அல்லது நிறுவனங்களை அவமதித்தல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதால் சமர்ப்பணங்களுக்கு பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டுமே தவிர அந்த நபர்களை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைக்க தேவையில்லை என்றும் நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய தூதரக பிரதிநிதிகள் செம்மணி மனித புதைகுழியை நேரடியாக பார்வையிட உள்ளதாக தகவல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் முற்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய தூதரக பிரதிநிதிகள் இந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிமன்ற அனுமதியை பெற்று இந்த விஜயத்தை மேற்கொள்வதற்கு கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் திட்டமிட்டுள்ளனர். இதேவேளை நீதியமைச்சர் ஹர்ஷ்ன நாணயக்காரவும் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்திற்குள் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 24வது நாள் பணிகள் நேற்று முன்தினம் நடைபெற்றன. இதன்போது மேலும் 7 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
இதற்கமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 355 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 341 எலும்புக்கூடுகள் நீதிமன்ற பாதுகாப்பின் கீழ் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் 4000 தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களை புதிதாக இணைத்துக் கொள்ள திட்டம். வடமாகாணத்தில் கடமைகளில் ஈடுபடுத்துவதற்காக 4000 தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களை புதிதாக இணைத்துக் கொள்வதற்கு போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இவ்வாறு புதிதாக இணைத்துக் கொள்ளப்படும் தமிழ் உத்தியோகத்தர்களில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை கையாளக்கூடிய திறன் கொண்டவர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும் என போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமாகாணத்திலிருந்து இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படும் உத்தியோகத்தர்களின் குடும்ப பின்னணி, அவர்களின் நடத்தை மற்றும் கல்வி தகமைகள் குறித்தும் பலத்த கவனம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எல்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்திலிருந்து இணைத்துக் கொள்ளப்படவுள்ள இந்த 4000 உத்தியோகத்தர்களில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் சாரதிகளும் உள்ளடங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சைகள் எதிர்வரும் நாட்களில் வடமாகாணத்தின் பல இடங்களில் நடாத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்தினால் கடுமையான ஆளணி வள பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வீட்டு வேலைகளை முறையான தொழிலாக அங்கீகரிக்க நடவடிக்கை ஆரம்பம். இலங்கையில் வீட்டு வேலைகளை ஒரு முறையான தொழில்துறையாக அங்கீகரித்து தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சு அறிவித்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 189ஆம் இலக்க உடன்படிக்கையை அடிப்படையாக கொண்டு வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு கண்ணியம், பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான தொழிலாளர் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு வீட்டு வேலை தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சட்ட பரிந்துரைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சட்ட திருத்தங்களுக்கு பின்னர் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 189ஆம் இலக்க உடன்படிக்கையில் இலங்கை இணைவதற்கும் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள வீட்டு வேலை தொழிலாளர்கள் தொடர்பான சட்டங்கள் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய சட்டங்களாகும். 2016ஆம் ஆண்டின் கடைசி கணக்கெடுப்பின்படி இலங்கையில் சுமார் 80,000 வீட்டு வேலை தொழிலாளர்கள் பணியாற்றுவதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுவுதீன் அவர்களின் வீட்டில் பணியாற்றிய இசாலினி என்ற சிறுமியின் மரணத்தை தொடர்ந்து வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான சட்ட பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலுப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. பாஜகவில் இருந்து விலகிய யாருமே பிரகாசித்தது இல்லை. அண்ணாமலை மீது ராஜா விமர்சனம். பாஜகவிலிருந்து விலகி அரசியலில் பிரகாசித்தவர் ஒருவர் கூட இல்லை என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது பாஜகவில் இல்லாத அண்ணாமலை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டார். பாஜக ஒரு சித்தாந்த அடிப்படையிலான அமைப்பு என்றும் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய பலர் அரசியலில் முன்னேறி இருந்தாலும் பாஜகவிலிருந்து விலகி அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை என்றும் அவர் கூறினார். மேலும் அண்ணாமலை கட்சியில் இல்லாத 2014ஆம் ஆண்டு பாஜக கூட்டணி 19% வாக்குகளை பெற்றதாகவும் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற 2024 தேர்தலில் 18% வாக்குகள் மட்டுமே கிடைத்ததாகவும் ராஜா சுட்டிக்காட்டினார். தமிழக அரசை விமர்சித்த அவர், கடந்த 35 நாட்களில் 40க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதல்வர் விஜய் பொறுப்புடன் செயற்படவில்லை என்றும் அனுபவமற்றவர்கள் அமைச்சர்களாக உள்ளதால் அரசு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறி வருவதாகவும் தெரிவித்தார். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பொறுப்பேற்று
முதல்வர் பதவியை விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனுடன் காவிரி நதிக்கு குறுக்கே அணை அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்காது எனவும், திருப்பரங்குன்றம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து பின்னர் கருத்து தெரிவிப்பதாகவும் ராஜா குறிப்பிட்டார். லண்டனில் பெண்ணை கடத்தி சித்திரவதை செய்த இந்திய பிரஜைக்கு 34 ஆண்டுகள் சிறை தண்டனை. பெண்ணை கடத்தி சித்திரவதை செய்த குற்றச்சாட்டில் இங்கிலாந்து நீதிமன்றம் இந்திய பிரஜைக்கு 34 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. லண்டன் வான்ஸ்வொர்த் பகுதியில் வசித்து வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுகன்தீப் சிங் எனும் நபருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தாய்லாந்தில் இருந்து இங்கிலாந்துக்கு மர்ம பொருட்கள் அடங்கிய பயணப்பட்டியை கொண்டு வருமாறு 24 வயது இளம்பெண் ஒருவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில் பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பெண்ணை முகமூடி அணிந்த கும்பல் காரில் கடத்தி சென்றது. மேற்கு லண்டனில் ஹேன்வெல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண் ஒரு நாளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார். பெண்ணை நிர்வாணப்படுத்தியும் சாட்டையால் அடித்தும் உடலில் சூடு வைத்தும் சித்திரவதை செய்ததோடு சுகன்தீப் சிங் என்பவர் 2 முறை அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். மிரட்டலுக்கு அஞ்சாமல் அந்த பெண் தனது தாயிடம் இது குறித்து தெரிவித்தார். போலீசார் நடத்திய சோதனையில் பெண்ணின் உடையில் இருந்த 10 லட்சம் பேரில் ஒருவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய மரபணு தடயங்கள் மூலம் சுகன்தீப் சிங் பிடிபட்டார். ஏற்கனவே வேறொரு வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்த நிலையில் இந்த கொடூர சம்பவத்திற்காக லண்டன் ஐல்வர்த் கிரவுன் நீதிமன்றம் அவருக்கு 34 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் சந்தேக நபர் தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர் மீண்டும் இங்கிலாந்துக்குள் நுழைய முடியாதவாறும் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவார் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். அமெரிக்கா ஈரானிடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், துணை தளபதி ஜேடி வேன்ஸ் மற்றும் ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க உடன்படிக்கை தொடர்பான சில முக்கிய தகவல்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மூஸ் நீரிணை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் திறக்கப்படுவதற்கும் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படை முற்றுகைகளை நீக்குவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் தொடர்பான முழுமையான விவரங்கள் அடுத்த 24 முதல் 48 மணித்தியாலங்களுக்குள் பகிரங்கப்படுத்தப்பட உள்ளன. இருதரப்பிற்கும் இடையிலான பிரச்சினைகள் குறித்த தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை இவ்வாறு இறுதியில் ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் கடுமையான பதட்டமான சூழ்நிலையை தணிப்பதில் இந்த உடன்படிக்கை தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் நாடு கடத்தல். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து 3500 பாகிஸ்தானியர்கள் நாடு கடத்தப்பட உள்ளனர். ஈரான் அமெரிக்க மோதலின் போது சமூக ஊடக விதிமுறைகளை மீறியதற்காக அவர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்டவர்களின் சொத்துக்களும் உடைமைகளும் சம்பந்தப்பட்ட சட்ட நடைமுறைகளின்படி அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் சொத்து பரிமாற்றம் அல்லது அது தொடர்பான பிற சிக்கல்களை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் பாகிஸ்தான் குடிமக்கள் தாங்கள் தங்கியிருக்கும் நாடுகளின் சட்டங்களையும் விதிமுறைகளையும், குறிப்பாக இணைய பயன்பாடு, டிஜிட்டல் உள்ளடக்கம் மற்றும் பொது தொடர்பு தொடர்பான சட்டங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama.
surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.